தானம் தர்மம் அப்படிங்கறத பத்தி பேசினோம். தானம் யாரெல்லாம் பண்ணலாம், தர்மம் யாரெல்லாம் பண்ணலாம் சொன்னீங்க. யாரெல்லாம் பண்ணலாம் சார்? ரொம்ப சொன்னேன்னா நம்ம நேயர்கள் எல்லாம் டிவி பார்த்துட்டு இருக்காங்க சார் என் ஜாதகத்தை பாருங்கன்னு. ஆனால் இந்த கதையை நான் சொன்னேன்னா அப்படியே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா கர்ணன் பிறக்கும் பொழுதே தன் தாயும் தகப்பனையும் இழந்தான். நீரிலேயே போயிட்டான், தூக்கி தண்ணியில் போட்டுட்டாங்க, அனாதையாக போய் சேர்ந்தான். எல்லாரும் இருக்காங்க ஆனால் அனாதை ஆகிட்டான். ஆனால் அவனை அரவணைச்சது யாரான்னு கேட்டிங்கன்னா நண்பன் தான். அந்த நண்பனுடைய பணத்தை இவன் தானம் பண்ணான். அவன் நண்பன் கண்டுக்கவே இல்லை. நீ எவ்வளோ வேணாலும் தானம் பண்ணா, என்னுடைய பணம் தானே போனா போகுது, நீ தானம் பண்ணுன்னா அந்த பர்மிஷன் கொடுக்கணுமே. அப்போ தானத்தில் சிறந்தவன் யார் அப்படின்னா கர்ணனை விட ரொம்ப அதிகம் பெற்றவன் துரியோதனன். என் பணத்தை அவன் எடுத்து கொடுக்குறது எவனா ஒத்துவானா? ஆனால் இன்னைக்கு அவன் கொடுத்துருக்கான், அந்த தானம் செஞ்சான். அதனால தான் நீங்கள் கூத்துல கூட பாருங்கள், கர்ணன் போயிட்டான்னா அந்த கூத்தில் உட்காந்துருக்கிற ஜனங்கள்லாம் எழுந்து போயிடுவாங்க. ஏன்னா கர்ணன் போயிட்டான்பா, கர்ணன் போரில் செத்து போயிட்டான், இனிமே அந்த கூத்து பிரயோஜனம் இல்லைப்பா அப்படின்னு எல்லாம் போயிடுவாங்க. உண்மையிலேயே அர்த்தம் என்ன தெரியுங்களா? தயவு செஞ்சு என்னுடைய அன்பு நேயர்களே கொஞ்சம் நீங்கள் பாருங்கள், உங்கள் பிள்ளைங்களை தூக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கர்ணன் தான் செஞ்ச தர்மம் இவனுடைய பணங்கிறதுனால அவனுடைய உயிரை காத்துது. கர்ணன் போனானோ இல்லையோ 24 மணி நேரத்தில் துரியோதனன் காலி. அவன் செஞ்ச தர்மம் அவனுடைய பணங்கிறதுனால துரியோதனன் தலையை காத்தது. ஆனால் அவன் செஞ்ச தானம் தன்னை காப்பாற்றவில்லை, தன்னுடைய சகோதரர்களுடைய தலையை காப்பாற்றியது. இதுதான் தானம். தயவு செஞ்சு என் அன்பு நேயர்கள் ஆன்மீகத்தை நீங்கள் படிக்கணும். ஆனால் பின்னாடியே வர்ற தர்மன் அவன் செஞ்ச தான தர்மத்தினால குலத்தையே காற்றுது. கர்ணன் செஞ்ச தானம் சகோதரரை காப்பாற்றியது, தர்மன் செஞ்ச தர்மம் குலத்தையே காப்பாற்றியது. அதனால தான் இந்த நிகழ்ச்சியில் ஒரு நிமிடம் ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது நிறைய படிச்சுட்டு வந்து உங்களுக்கு இதிகாசத்தில் புராணங்களில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். கிருஷ்ணர் கொடுத்த பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள், ராமன் கொடுத்த பரிகாரங்கள் என்னென்ன பரிகாரங்கள், ராமன் எப்படியெல்லாம் வாழ்ந்தான், ராமன் எப்படியெல்லாம் தர்மம் செஞ்சான். தானமும் தர்மமும் நம்ம 2 கண்கள். இப்போ சொல்லுங்க, கர்ணனை மாதிரி வாழ வேண்டாமா, தர்மனை மாதிரி நாம் இருக்க வேண்டாமா? இந்த 2ம் தானமும் தர்மமும் ஒரு மனிதனுடைய 2 கண்கள். அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நம்ம மறைமுகமாக சொல்கிறதே, ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா தானம் செய்யணும், தர்மம் செய்யணும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன திதி, என்ன நட்சத்திரம், என்ன ராசி, இரவு பகலா, அமாவாசை பௌர்ணமியா, எப்படிப்பட்ட நதியிலையா அல்லது குளத்திலையா அல்லது முன்னோர்களுக்கா குலதெய்வத்துக்கா, எப்படிப்பட்ட தானங்கள், வஸ்திரமா, நவதானியமா, 16 வகையான சோடச அபிஷேகங்களா, இதையெல்லாம் தெரிஞ்சு செய்யணும். அப்படி செஞ்சால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய பரிகாரங்கள் வெற்றி பெறும். சூப்பர் சார், தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக அருள் புரட்சிவாக்கத்துலேருந்து இணைஞ்சிருக்கீங்க. அருள், யாருக்காக பேச போறீங்க? 16/9/2004. டைமிங் டேட் ஆஃப் பர்த் 16/9/2004. டைம் எத்தனை மணிக்கு? 2:10 மதியம் 2:10 மதியம் 2:10. எங்கேருந்து பேசுறீங்க? மதியம் 2:10. எங்கேருந்து பேசுறீங்க? ஹஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. 2 சமாச்சாரத்துக்காக ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஒன்று, உங்களுக்கு மேற்கொண்டு படிக்கலாமா, இல்லை வேலைக்கு போகலாமா, ஊர் விட்டு ஊர் போகலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, இதுதான் உங்கள் கேள்வி. தாராளமாக போகலாம். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ராகு மகாதிசையில் சுக்கிர புக்தி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் எலுமிச்சம்பழ தீபம் துர்க்கைக்கு போட சொல்லுங்கள். உங்களால் போட முடியாது, ஒரு முறை திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற கோவில்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 16 வகையான அபிஷேகத்துக்கு பணம் கட்டுங்க. நீங்களே அந்த அபிஷேகங்களை பாருங்கள். அதை விட எல்லா விதமான அபிஷேகம் பண்ணும்போது அங்கே பால் ஊற்றும்போது ப்ளூவாக மாறும். வெள்ளையாக பால் ஊற்றுறாங்க, அந்த சுவாமி மேலே, ராகு பகவான் மேலே விழும்போது அது ப்ளூவாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஸ்தலம்தான் திருநாகேஸ்வரம். அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த பால் கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. முதல்ல அந்த அனுபவம், மன நிம்மதி, சந்தோஷம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் வரும். வாழ்க்கை வளமுடன். ஆல் த பெஸ்ட்.
அடுத்ததாக சந்திரகுமாரி கரூர்ல இருந்து இணைஞ்சிருக்கீங்க. சந்திரகுமாரி, நீங்க தொடர்ந்து யாருக்கு கேட்கணுமோ கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கம்மா. வணக்கம். எங்க பொண்ணுக்காக கேட்கணுங்க சார். கொடுங்க. 14/10/92ங்க. நைட் 7:51ங்க சார். ரொம்ப கரெக்டாக சொன்னாங்கல்ல, நான் டைப் பண்ணவே முடியல, அவ்வளோ வேகம். புதன்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. இவங்க நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேஷராசி. அழகானவள், அன்பானவள், பாசமானவள், எமோஷன் கேரக்டர், டென்ஷன் பார்ட்டி, மச்சத்தோடு பிறந்தவள் இவள். என்னம்மா சைலண்டாக இருக்கீங்க? 2 சமாச்சாரம். ஒன்று, எதிர்காலம் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்குமா, இதுதான் உங்கள் கேள்வி. கரெக்டா? நல்ல பொண்ணு. இவருடைய ஜாதகத்தில் இந்த மாதம் 29ஆம் தேதியில் இருந்த இடமாற்றம், தொழில் மாற்றம், வருமான மாற்றம், திருமண வாழ்க்கையில் ஏற்றம் அப்படின்னு கிடைத்தாலும் இந்த பிள்ளையை கூட்டிக்கிட்டு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க. குளத்தில் குடிச்சிட்டு விநாயகருக்கு சூரத்தேங்காய் விட்டுட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிதம்பரம் தில்லைக்காளி கோவிலில் ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. அற்புதமான பலன். நீங்கள் எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நடக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். நன்றி சந்திரகுமாரி. நம்ம இந்த தான தர்மத்தை பேசிட்டு இருக்கோம். நீங்கள் சின்ன கதை கூட சொன்னீங்க. தானம் தர்மம் அதுக்கெல்லாம் இப்போ நேரம், நாள், நட்சத்திரம், திதி இதெல்லாம் பார்க்கணுமா? நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் ஒரு தானம் பண்ணும்போது சூரியனை சாட்சி வச்சுக்கிட்டு பண்ணணும். தர்மம் பண்ணும்போது எந்த ஒரு சூரியனோ சந்திரனோ இருக்க வேண்டிய அவசியம் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அது கணக்கில் வந்துடும். ஆனால் தானம் பண்ணும்போது சூரிய சந்திரனை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். அதனால தான் கடைசியில் நீங்கள் கர்ணன் தான் உயிரிழக்கும் முன்னாடி கிருஷ்ணர் கேட்குறார், இது வரைக்கும் நீ செஞ்ச தானத்தினுடைய முழு பலனையும் எனக்கு கொடுத்துரு. நீங்கள் கொடுப்பீங்களா? ஏம்மா இவ்வளோ நாள் சம்பாரிச்ச மொத்த துட்டும் என்கிட்ட கொடுமா, கொடுப்பீங்களா? கொஞ்சம் இருந்தால் கொடுப்பேன். ஒரே அடி அடிச்சிட்டாங்க பாருங்கள். எல்லாம் தான் நான் செலவு பண்ணிட்டேனே சார், ஏமி லேது சார் அப்படின்ட்டா. ஏன்னா நான் கேட்க போகிறேன்னு. ஆனால் இவன் கர்ணன் அப்படி சொல்லலை. அவன் என்ன தெரியுங்களா சொன்னான், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். என்கிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் கொடுத்துட்றேன். அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ஏன்னா கேட்குறது யார்? பகவானே கேட்குறார். பகவான் கேட்கும்போது அவருடைய கை எங்கே இருக்குது? கீழே இருக்குது. கொடுக்குறவன் கை எங்கே இருக்குது? மேலே இருக்குது. அதுதான் கர்ணன் சொன்னான், கொடுக்குறவன் நான் மேலே இருக்கேன், வாங்குகிற பகவானே வந்தாலும் தானம் வாங்கும்போது கீழே தான் இருக்கணும். ஆகவே இந்த சூரிய சாட்சியாக தண்ணி இல்லை, அது குருச்சேத்திரம். அந்த குருச்சேத்திரத்தில் எங்கே போய் பார்க்கறது? அதனால தன்னுடைய அம்பையை எடுத்தான், அந்த ரத்தத்தையே தண்ணியாக ஊற்றி சாதாரணமாக தானம் பண்ணலாங்க. தானம் பண்ணுறதுக்கு நீர் வேணும், தானம் பண்ணுறதுக்கு சூரிய சந்திர சாட்சி வேணும், தன்னுடைய உயிரையும் சரி தன்னுடைய தான பலன்களையும் சரி அந்த ரத்தத்தையே கொடுத்து இறைவனாக வந்தாலும் தானம் வாங்கும்போது குருதியாக இருந்தாலும் அதை கை நீட்டி வாங்கக்கூடியவன் கிருஷ்ணனாக இருக்கிறான்ங்கிறத தான் நம்ம இந்த மகாபாரதத்தில் நீங்கள் பார்க்கணும். தயவு செஞ்சு ஒரு நிமிடம் ஒரு ஜோதிடம் சார், நான் ஒரு 4 பேரை பார்த்துருக்கலாம், உண்மைதான். ஆனால் நான் சொல்கிற பரிகாரங்கள் உங்களுக்கு எல்லாம் பலன் தரணும், வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். இதையெல்லாம் சொல்வது தான் இதிகாசங்கள், புராணங்கள், அந்த யாகங்கள், தானங்கள், தர்மங்கள். இதை செய்யும்போது பலன் கிடைக்குமானா, என்னுடைய கர்ணன் செய்தான், என்னுடைய தர்மன் செய்தான், குலமே செழித்தது. அப்போ நான் ஜெயிக்க மாட்டேனா? என்னுடைய சந்ததிகள் ஜெயிக்கும். அந்த நம்பிக்கை தான் இந்த நிகழ்ச்சி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.